லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஜில்லுன்னு என்ன இருக்கு? ரோஸ் மில்க் இருக்கு, பாதாம் இருக்கு, ஐஸ் மோர் இருக்கு. சரி, 2 ஐஸ் மோர் கொடு. ஓகே சார். மாமா பாண்டி மாமா நம்ம மாச்சி மாமா மாமா நம்ம மனஞ்ச சீச்சா ஐயோ நம்ம மாச்சி மாமா மாமா நம்ம மனஞ்ச சீச்சா ஐயோ ஏய் என்னடா காச்சி குதியோ மோர்ல மாமா உடல இல்ல மாமா மாமா இந்த மோர்ல ஏதோ தப்பா இருக்குடா. ஏதோ தப்பா இருக்குடா. மாமா தூ ஆள் பண்ணி மாமா தூ வந்து அது தூங்க மாமா ஆட்டோண்ணா சீரண்ணா நந்தா கால விடு பட்டு விடு பார்த்து விடு வண்டியண்ணா சீர வண்டியண்ணா போலண்ணா. மோர் தானே கொடுத்த? ஆமாண்ணா, மோர் தான் குடித்தேன். எதுக்கு அந்த மோரை குடிச்சவன நெஞ்சு வலிக்குதுன்னு மயக்கம் போட்டு வந்துட்டான்? தெரியலையண்ணா. போய் மோர்ல ஏதாவது விழுந்து கிடக்குதான்னு பாரு. போ. யோ சார் உள்ள சொல்லுங்க போய் ஓனர் கூட்டு வா. சரி சார், கூட்டு வா. என்னையா உன் ஹோட்டல்ல மோர் குடிச்ச ஒருத்தனுக்கு நெஞ்சு வலி வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காராமே? யாரியா ஓனரு? கேக்குறேன்ல சொல்லியா? யாருப்பா ஓனரு? சார் இதோ அங்க வெளியில உட்காந்துருக்காங்களே சார், அவங்க 2 பேரும் தான் சார் இதுக்கு ஓனர். என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சார், நிஜமாலுமே அவங்க 2 பேர் தான் சார் ஓனர். பிரச்சனைன்னு ஆனதுனால ஒன்றும் தெரியாத மாதிரி வெளியில வந்து உட்காந்துருக்காங்க சார். யோ அவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்தியா? அம்மா ஐயா ஐயா கூப்பிடுறாரு. வாங்க வாங்கய்யா, கூப்பிடுறாரு. எதுக்குங்கய்யா? வாங்க. வணக்கம். நீங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனரா? ஆமாங்கய்யா. கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துவங்களா? ஐயா வாங்க. வாங்கம்மா. வாயா. நியூ ஸ்டேஷனுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சார் நான் எதுக்கு சார்? நீயா வரியா இல்ல உன்னையும் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போவா? சரிங்க சார், நீங்க போங்க சார், நான் பின்னாடியே வந்துடுறேன் சார். சீக்கிரம் வந்து சரி. சரிங்க சார். சார் இவன் தான் சார் மாமாவுக்கு மோர் குத்தவன். அது குச்சத்துக்கு அப்புறம் தான் மாமாவுக்கு மைக்க வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம் சார். மாமா வேற ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். சார் இவன் தான் சார் ஓனரு. பாவம் சார், இந்த பெரியவங்களை சிக்க வைக்கிறதுக்காக இவங்கள ஓனர்னு சொல்லுங்கிறான் சார் அவன். சார் இவன் போய் சொல்றான் சார், அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார். சார் சத்தியமா அந்த ஆள் தான் சார் ஹோட்டலுக்கு ஓனரு. எனக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். யோ அவங்கள பார்த்தா ஹோட்டல் நடத்துற ஆள் மாதிரியா தெரியுது? என்கிட்டயே உன் ஃப்ராட் தரத்தை காட்டுறியா? சார் இதை பாருங்க சார். சார் இதில் அந்த ஹோட்டல், அந்த இடம், இது எல்லாமே அவர் பேரில் தான் சார் இருக்கு. அப்போ இவர் தான் ஓனர்? ஆமாம் சார். அப்போ என்ன தண்டனை வேணாலும் அவருக்கு கொடுக்கலாமா? கொடுங்க சார். சரி, நான் இதுல எழுதி வச்சிருக்கேன், இந்த ஹோட்டலுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு. இதுல ஒரு கையெழுத்து போடு.
ஏய் என்னடா பாக்குற? லாபம் வந்தா புள்ளைக்கு, நஷ்டம் வந்தா அப்பனுக்கா? மாட மரியாதை மடல்லாம் எல்லாம் நீங்க வாங்கிப்பீங்க. ஒம்பு வழக்கு கேஸ்னா அதுக்கு ஒரு இழிச்ச வாயனை புடிச்சு கொடுத்துருவீங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? என்னடா ஒன்றும் புரியலையா? நடந்தது எல்லாமே ஒரு சின்ன டிராமா தான். இந்த உலகத்திலேயே நன்றி உள்ளது நாய் தானே சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேய், நன்றி கெட்டது எதுன்னு எந்த புக்குலயுமே கிடையாதுடா. அதை யாரும் சொல்லியும் கொடுத்தது இல்லடா. ஆனா நான் சொல்றேன்டா, இந்த உலகத்திலேயே நன்றி கெட்டதுன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது பெத்த பிள்ளைங்க மட்டும்தான்டா. ஏண்டா உங்களால மட்டும் எப்படிடா இப்படி இருக்க முடியுது? ரோட்ல சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு போற யாரோ ஒருத்தருக்கு மனசார நன்றி சொல்றோம். வயசானவங்க நிக்கிறாங்கன்னு பஸ்ல எந்திரிச்சு நின்று இடம் கொடுக்கறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பான்னு சொல்லிட்டு உட்கார்றோம். ஏண்டா உங்களுக்காக அவங்க வாழ்க்கை மொத்தத்தையும் தியாகம் பண்ண அப்பா ஆத்தாவை எப்படி அவங்களால உதாசீனப்படுத்த முடியுது? டேய், பெத்தவங்க எதிர்பார்க்கறத செய்ய முடியலனா கூட பரவாயில்லடா. ஆனா அவங்க உசுரோட இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையாடா? ஏண்டா உங்களெல்லாம் என்னதான்டா பண்ணலாம்? எனக்கும் எங்க அப்பனாத்தாளுக்கும் இருக்கிற பிரச்சனை பத்தி பேச நீ யாரா? நான் யாரா? உங்க அப்பன மாதிரியே பாதிக்கப்பட்ட இன்னொரு அப்பன்டா. நான் கேட்பேன்டா. டேய், அத கேட்கறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குடா. உலகத்துல பிள்ளைங்களை நம்பி ஏமாந்து போன அப்பனுங்க ஒரு பக்கம், ஏமாத்தி திங்கிற பிள்ளைங்க ஒரு பக்கம். டேய், நான் அந்த பக்கம்டா. சார் அதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க சார். ஏய், எதுக்கு அதெல்லாம் எடுக்கிற? டேய், இங்கேயே வச்சுட்டு கிளம்பு. நான் ஏன் எடுக்கக்கூடாது? அதான் அந்த ஹோட்டலோட ஓனர் நீ இல்ல, அவர் தானே ஆயிடுச்சுல. நீயே தானே டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிருக்க. இனிமே அந்த ஹோட்டலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்க. சார் அது இந்த பிரச்சனைக்காக நான் அப்படி சொன்னேன் சார். அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சே. இனிமே உன் பேர்ல எந்த கேஸ் போட போறது இல்ல. நீ கிளம்பு. சார், சார் நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி சார். சார் என்ன சார் இது? அபிமன்யு சார் சொன்னதுக்கு அப்புறமும் நான் பண்ணலனா எப்படி சார்? ஐயா, உங்க ஹோட்டல் பழையபடி உங்க கைக்கே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இனி நீங்க தான் அதுக்கு முதலாளி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்க கையாலேயே அவர்கிட்ட கொடுத்துருங்க சார். டெஃபினட்டா சார். நன்றி தம்பி. இந்தாங்க வாங்கங்க. நன்றிங்கய்யா. வாங்க சார், வாங்க. நன்றி வாங்க, ஐயா. வாங்க. நன்றிங்க. ஐயா, எதுக்கே என்ன பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்கள் யார் எவருன்னு தெரியாது. இருந்தாலும் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கீங்க. யாரு சொன்னது? நம்ம எல்லாரும் ஒரே ஜாதி, பெத்தவங்க ஜாதி. இது உங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல, இப்படி ஒரு விஷயம் பண்ணதுல எனக்கும் சந்தோஷம்தான். பாண்டி, வாங்கயா போலாம். கூப்பிட்டு வாடா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். வாங்க போலாம். நைனா, ஆ? ஹோட்டல் திரும்பி உங்க கைக்கே வந்துருச்சு. இனிமே மஜா தான். எல்லாம் உங்களால தான் சம்பாதிச்சு தம்பி. பெரிய ஆயிடுனா எனக்கு மட்டும் ஃப்ரீயா கொடுங்க கண்டிப்பா எல்லாத்தையும். ஐயா, உங்க பையன்கிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா போய் தைரியமா பேசுங்க. இல்லைங்க தம்பி. ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே போய் பேசுங்க. இந்த பாருங்க, பதிலுக்கு ஏதாவது சொன்னா நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவரு பார்த்து பாரு. தைரியமா போய் பேசுங்க, நாங்க இருக்கிறோம். தம்பி, வினையை விதைச்சவன் வினையா இருப்பான்,
திணையை விதைச்சவன் திணைய இருப்பான். நீ பண்ண காரியத்துக்கு உண்டான பலனை நீ தான் அனுபவிக்கணும். காலையில் நீ உள்ளே இருந்த, நான் வெளியே இருந்தேன். இப்போ பாரு, நிலைமை அப்படியா தலைகீழாக மாறி போச்சு. ஏதோ உன் கெட்ட நேரம், புத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்ட. வாடா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹோட்டல் நடத்துவோம். அங்க பாத்தீங்களா மாமா, நம்ம அத்தை மாதிரி ஒரு கேரக்டர் இங்க இருக்குது. டேய் பாண்டி, இந்த அப்பனுங்களோட பெரிய வீக்னஸே இந்த அம்மாக்கள் தாண்டா. அது என்னமோ உண்மைதான். ஏண்டா யோசிக்கிற? வா உள்ள வா. நான் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ இப்படியெல்லாம் பண்ணலப்பா. வயசான எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லைப்பா. இவன்லாம் ஒரு ஆளுன்னு நீங்கள் 2 பேரும் என்னை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் மிரட்டி அசிங்கப்படுத்தி என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து எழுதி வாங்கி என்னை தெருவில் விட்டுட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்லைப்பா. ஏய், நீ சும்மா நடிக்காதயா. பெத்த புள்ளைய வீதியில் நிற்க வச்சுட்டு வெட்டி நியாயம் பேசாத. இனி நீங்கள் எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, நான் உங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. டேய் ராஸ்கல், மண்டையில தெரிஞ்சு டென்ஷனா வருது மாமா, வேகமா வந்த. பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பையல, பிச்சைக்கார பையல. ஏண்டா, நீ பண்ண அவ்வளவு பெரிய துரோகத்தை மறந்து மன்னிச்சு நீ உள்ள வாடா. வந்து எங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறா போதும்னு சொல்றாங்க. மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோ வேற சொல்றாங்க. அப்பவும் என்னடா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஏண்டா, அதுவும் எவ்வளவு பெருந்தன்மையா அவங்க கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கட பணம் மர மாதிரி இரும மாட்டு பையல, இரும மாட்டு பையல. பெத்த தாய் தகப்பனை ஏமாத்தி புடிங்கி திங்கணும்னு நினைக்கிறியே? ஏய், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யோ, இந்த 2 பெருசுகளையும் வச்சு நீ என்னத்தையா கிழிக்க போற? என்னத்தை பண்ணிருவ? டேய், இந்த பாருடா, நல்லா கேட்டுக்கோ. இந்த பார், இந்த ஹோட்டல் இந்த இடத்துல தான் நடக்கும். உன் அம்மாவும் அப்பாவும் தான் இதை நடத்த போறாங்க. இந்த பாரு, நீ அதை பார்க்க தான் போற. இவங்க நல்லா கிழிப்பாங்க. ஆ, இன்னைக்கோ நாளைக்கோன்னு உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுல இந்த பெருசுங்க தான் இந்த ஹோட்டல்ல நடத்த போறாங்களா? ஆ. கையில நயா பைசா இல்லாம எப்படி நடத்த முடியும்? இதுங்களை நம்பி எவன் வேலைக்கு வருவான்? எவனாவது கடனுக்கு மளிகை சாமானும் காய்கறியும் தருவானா? அதெல்லாம் விடுங்க. இந்த மூஞ்சிகளை பார்த்து எவன் சாப்பிட ஹோட்டலுக்கு வருவான்? இந்த ஹோட்டலை எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். டேய், உங்க அப்பா அம்மா உசுரோட ஒரு வருஷமோ இல்ல ஒரு நாளோ இல்ல ஒரு நிமிஷமோ இருக்காங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் இந்த ஹோட்டலோட ஓனர். ஆமாண்டா. தபார், இந்த ஹோட்டலை அவங்க தான் நடத்துவாங்க. தபார், 4 காசு சம்பாதிப்பாங்க. அவங்களும் மானரசத்தோட வாழ்ந்து காட்டுவாங்க. டேய், நீ எங்கடா போக போற? இங்கதானே இருப்ப. பாரு, நல்லா வந்து வேடிக்கை பாரு. இங்கதான் இருக்க போறேன், பார்க்க தானே போறேன். பாரு பாரு, வந்து பாரு. ஏய், இன்னும் அதுக்கடா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் வெளியில வாங்கடா. ஏய், பாக்குறேன்டா. இனிமேல் இந்த ஹோட்டல் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன். பாரு பாரு, போட போ. மாமா, நீங்க வேற அவசரப்பட்டு சவால் வர விட்டீங்க. நம்ம கையில ஆளும் இல்ல, காசும் இல்ல. எப்படி மாமா சமாளிக்க போறோம்? எப்படி பண்ண போறேன்னு தெரியல. ஆனா செமையா பண்ணிடுவோன்னு மட்டும் தோணுது. ஹோட்டல் நடத்தணும் வந்து உட்காந்தாச்சு. இப்போ என் கையில் ஒரு பைசா கிடையாது தம்பி. இத இப்படியே நிக்காம எடுத்து நடத்தணும்னா ஐயா என்னென்ன வேணுங்கய்யா? முதல்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், சரக்கு வாங்கி போட பணம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் நாளைக்கு காலையில் ஹோட்டலை திறந்து வைக்க முடியும். மாமா, இந்த மளிகை சாமான்லாம் ஒரு மேட்ரே இல்லை மாமா. நமக்கு ஏரியால தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கிறாப்புல, அவராண்ட கடனுக்கு வாங்கிக்கலாம் மாமா. ஆனா இந்த வேலை செய்யறதுக்கு தான் ஆளுங்களை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல மாமா. அதுதான் யோசிக்கணும். தம்பி, நான் முருகபவனில் ஒரு சரக்கு மாஸ்டராக வேலை பார்த்தேன். வடை, போண்டா,
பஜ்ஜி பக்கோடா மிக்சர் இது எல்லாமே நான் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவேன். ஐயா சம்பளம் என்ன தம்பி? இல்லைங்கய்யா, உங்க சம்பளம் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா. சம்பளம் எல்லாம் எதுவும் வேணாங்க. இவரை நான் அடிக்கடி கடவாசலில் பார்த்துருக்கேன். அவர் திரும்ப எந்திரிச்சு பழைய மாதிரி நிற்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறீங்கல்ல, இதில் என்னோட உழைப்பு இருந்துட்டு போகட்டுமே. சூப்பர் தலைவா. என்னால் நன்றிங்க. காசு பணமெல்லாம் கொடுக்க முடியாது, ஆனால் உழைப்பை தர முடியுங்க. நன்றிங்க. தம்பி, எனக்கு சமைக்கலாம் தெரியாது, ஆனா டேபிள் கிளீன் பண்றதுக்கும் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கும் ஒரு ஆள் வேணும்ல, அதை நான் செய்யறேன் தம்பி. ஐயா 30 பேர் இருக்கிற குடும்பத்துல வாக்கப்பட்டேங்க. நல்லா சமைப்பேன். நான் ஹோட்டல் வேலைக்கு வரேங்கய்யா. அப்புறம் என்ன, ஜாம் ஜாம்னு நடத்திடலாம். ஐயா சந்தோஷமா? யோ யார் வீட்ல வெளில வாங்கயா? யோ வாங்கயா வெளியில. யாருண்ணே இவங்க? யாருங்க நீங்க? என்ன வேணும்? யார் நீங்க? மார்க்கண்டேயன் வீடு இதுதானே? ஆமா சார், அவர் எங்க அப்பா தான். உங்க அப்பா என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீட்டு பெரிய மனுஷன் இருக்காருல, அவர் என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாரு. சம்மந்தி வீட்டில் பண்ற பிரச்சனை பத்தலன்னு இப்போ ஊருக்குள்ள போய் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? யோ என்னையா நீ? என்னமோ கையில வச்சிருந்த பொருளை புடுங்கின மாதிரி சொல்ற. அதானே சார், ஏதாவது சாப்பிட்டு காசு கொடுக்காம போயிட்டாருன்னா பரவாயில்ல, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏங்க ஹோட்டல்ல பிடிக்கிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல சார். யோ நான் தெரியாம தான் கேக்குறேன், என்னமோ ஹோட்டல் எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்த மாதிரி சொல்ற. அது எங்க அப்பா 20 வருஷமா நடத்திட்டு வந்த ஹோட்டல். சரி, இப்பதான் 3 வருஷமா அவருக்கு உடம்பு முடியலன்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப திடீர்னு என் கையில இருந்து பிடிங்கி எங்க அப்பா கையில கொடுத்தாரு உங்க அப்பா. ஏன்பா ஏதோ உன்னை வெளியில துரத்தி அடிச்சுட்டு வேற யாருக்கோ எழுதி வச்சுட்ட மாதிரி இல்ல சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த ஹோட்டலை உங்க அப்பாவுக்கு தானே கொடுத்திருக்காரு. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதானே, இதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? ஹலோ, இவருக்கும் இவங்க அப்பாவுக்கும் சின்ன மனஸ்தாபம். இவங்க அப்பா இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. சரி, இந்த பாருங்க, அப்பாவுக்கும் பையனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். ஹோட்டலுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, அவங்களுக்கு துட்டு கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உங்க அப்பாவுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தா இவங்க அப்பாவை கூட்டு வந்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ஹோட்டலை மறுபடியும் உங்களுக்கே வாங்கி தரேன்னு சொல்லி போலீஸ் அது இதுன்னு பெரிய கலாட்டா பண்ணி கடைசியில் அந்த ஹோட்டலை பிடுங்கி இவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டாரு. ஓ வீட்டில் இருக்கிற பசங்களை வச்சு செஞ்சது பத்தாதுன்னு இப்போ ஊரில் அடுத்தவங்க பசங்களையும் போட்டு பார்க்கறத ஒரு வேலையாக ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க. மகன்களால் பாதிக்கப்பட்ட அப்பாக்கள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சு பாதிக்கப்பட்ட பெருசுங்களுக்கெல்லாம் சம்மந்தி நீதி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு போல. அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அதுக்காக நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வந்து இப்படி 4 பேர் சத்தம் போடுறது நல்லவாத்த இருக்கு? உங்க அப்பா கிட்ட சொல்லி வைங்க, என் ஹோட்டலை என்கிட்ட இருந்து பிடுங்கி அத உங்க அப்பாவும் அவரு கூட ஒரு அல்லக்கை சுத்திக்கிட்டு இருக்கானே. யாரு அந்த பாண்டியா? அது பாண்டியோ ஆண்டியோ, அவங்க 2 பேரும் எங்க அப்பா கூட சேர்ந்து ஹோட்டல் நடத்த போறாங்களாம். நான் ஒரு மாதிரியான ஆளு, சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் வாயில பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன். வாங்கண்ணே போலாம். சார் சார், அம்மா என்னம்மா இதெல்லாம்? சார் சார் ஒரு நிமிஷம். அம்மா என்னம்மா
என்னம்மா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சம்மந்தியம்மா, நீங்க தான் அவர்கிட்ட எடுத்து சொல்லணுமா? வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிக்கிற மாதிரி ஊர்ல உள்ளவனையெல்லாம் அடிச்சு திருத்த முடியுமா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது? ஆமாத்த, நமக்கு எதுக்கு இந்த ஊர் வம்பல்லாம்? வீட்லயே இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையாத்த? அப்பா பண்ணது நியாயமா இருந்தாலும் அடுத்தவங்க பிரச்சனை இல்ல நாமளா தலையிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இல்லமா இருக்கு. டேய், ஏன்டா நீ வேற? மா, அவர் தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரேம்மா. மா, நீங்க சொல்ற விதத்துல சொல்லி இதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லுங்க அவர்கிட்ட.